Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 22ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் ஃபோன் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Vivo T4ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி சைனால லான்ச் ஆன Vivo Y300 Pro Plus உடைய ரீபிராண்டட் வெர்ஷன், அதுக்கு அப்புறம் IQZ10 உடைய ரீபிராண்டட் வெர்ஷனா இருக்கு. சில்வர், Black, Pinkங்கற மூணு கலர்ல வருது. நம்ம கண்ட்ரில சில்வர் Black மட்டும் கொடுக்குறாங்க. 22,000 ல இருந்து 26,000 வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்டடா இருக்கு. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேமு. இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து 12GB. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. இது மூலமாக மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கண்ட்ரியில் ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. 128GB, 256GB. ஸோ இதில் வந்து 128 வந்து லைட்டான யூஸ் இருக்கும், 256GB வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான யூஸ் இருக்கும், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சைனாவில் 512GB வந்து தேர்ட் வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க, நம்ம கண்ட்ரியில் கொடுக்கல. இது வந்து யோஃபஸ் வந்து 2.2 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் இல்லை, அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்குது. ஸோ வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் 256GB வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஓஎஸ், ஃபன் டச் ஓஎஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு 15. அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் 15 பேஸ் பண்ணியிருக்கு. அப்டேட் வந்து 2 OS அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. 3 years வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்லேயே ரொம்ப ஹையஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான். ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. 7300 வந்து மில்லியம்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வாட்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பைபாஸ் சார்ஜிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாங்காக வந்து கேம் ப்ளே பண்ணிங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பைபாஸிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். அதே டைமில் வந்து உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 52 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து பேச முடியும். 15 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேமிங்கான சப்போர்ட் இருக்குது. 8.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் இருக்குது. ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஹவர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி கம்பெனி Qualcomm வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 7S Gen 3ங்கிற சிப்செட் தான். இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GHz ஸ்பீடு. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் தான். இது வந்து ரெகுலராக இருக்க டாஸ்க்லாம் வந்து சூப்பராக ரன் பண்ணும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் வந்து இருக்குது. கேமிங்க்கு ஒரு நல்ல சப்போர்ட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஓவரால் சிபியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ கேமிங்கோட GPU பார்த்தோம் அப்படின்னா Adreno 810 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.7 ஸ்க்ரீன் சைஸ் வந்து லார்ஜர் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. AMOLED LED வந்து பேனல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் வந்து கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz வந்து ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 பீக் நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்காட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் 50 MB பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MB பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 50 MB மெயின் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லான்ச் ஆன IQZ10 வந்து சோனி IMX82 சென்சரை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனி லிடியா 600ங்கிற மிட் ரேஞ்ச் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அது இல்லாமல் சோனி சென்சார்னால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். OISக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. EISக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10x வந்து டிஜிட்டல் ஜூமுக்கான சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 4K வரைக்கும் வீடியோ ஷூட் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா 32 MB வந்து HD செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 1.19x வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் HD வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும், 4K வந்து பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து செல்ஃபி கேமரா. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் 22,000 26,000 வரைக்கும் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ இதில் 8GB 128GB பார்த்தோம் அப்படின்னா 22,000 இருக்கும். 8GB 256GB பார்த்தோம் அப்படின்னா 24,000 இருக்கும். அதுக்கப்புறம் 12GB 256GB இருந்தது அப்படின்னா 26,000 இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸு. இது வந்து வர 22ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஃபோன் 199 கிராம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.89 mm வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோனில் மொத்தமே 2 ஸ்லாட் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு தான். மெமரிக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இந்த டாப் ஃபீச்சர்ஸில் எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லெவலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இது ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியில் எல்லாமே லேட்டஸ்டான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. IP65 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஆர் ரிமோட் கண்ட்ரோலுக்கான சப்போர்ட் இருக்குது. NFC-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன். ஸோ இதில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ட்ராபேக் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து 128 GB வந்து கொடுக்குறாங்க. ஸோ 128 GB வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷன் தான். அது இல்லாமல் 256 GB வந்து இருக்குது. இதையும் தாண்டி வந்து பத்தாதவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ட்ராபேக்காக வந்து இது இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் தான் வீடியோ ஷூட்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அதுவும் பேக் கேமராவில். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா Full HD வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 8Kக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. இது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எஃப்எம்க்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனில் ஹைலைட் பண்ணுற 3 ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து விவோவில் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோன், அதுவும் ஸ்லிம்மான லைட் வெயிட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். அது இல்லாமல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஸ்டைல் டிசைனில் அழகாக வந்து இருக்குது. நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளாக்குங்கிற 2 கலர் தான் கொடுக்குறாங்க. சைனாவில் பிங்க்குங்கிற அடிஷனல் கலர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வர 22ஆம் தேதி இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் சேல்க்கான டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.